ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸுக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்டிலையே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க இந்த தக்காளி சட்னி. வெங்காய போண்டா, உளுந்து வடை, பஜ்ஜிக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகல்ல பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாயை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாங்க. இப்போது வரமிளகா, வடகல்ல பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டணுங்க. மிளகாயும் நல்லா இந்த அளவுக்கு உப்பி வந்துடணும். இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே எண்ணெயில் 10 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. பூண்டை ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் நமக்கு கொஞ்சம் மாறணுங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். கண்ணாடி பதம் அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. புளி நிறைய சேர்த்துற வேணாம், டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தக்காளியும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறனால கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா தலை சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயம் வதக்கின அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நல்ல பழமான தக்காளியாக 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி தோல் நல்லா சாஃப்டாக இருணுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி தோல் சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. நம்ம வறுத்து வச்ச வடகல்ல பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாயை முதல்ல சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க, நம்மளுக்கு தக்காளியிலேருந்தே தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச சட்னியை பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி அலசி சேர்த்துருக்கேங்க. இந்த சட்னிக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான தக்காளி சட்னி. ஹோட்டல் சுவையில் ரொம்ப சூப்பராக வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டா அடிக்கடி இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 4 இட்லி அதிகமாகவே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.